துரிதப்படுத்தும்படியா செவிகள் எல்லாம் நிரிசாரத்தின் ஆவிகளை கடிந்து கொள்ளும் ஆண்டவர் எல்லா தடைகளை அப்புறப்படுத்தி ஆண்டவரையும் ஆராதிக்கும்படி தொழுது கொள்ளும்படி மக்களை வந்து சேர்க்கும்படியா செவிக்கிற ஆண்டவர் முதல் முடிவரை தேவனுடைய பிரசனம் தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆளுகை காணப்படும்படியா செவிக்கிறோம் ஆண்டவரே. உயிருள்ள உன்னத சாட்சிகளை ஏவி எடுத்து தரும்படியா செவிக்கிற வேத பகுதி ஆசீர்வதியும் பிரசங்க பகுதி ஆசீர்வதியும் ஆண்டவர் ஸ்தோத்திர பகுதி ஆசீர்வதியும் ஆண்டவரை காணிக்கை பகுதி தேவன் ஆசீர்வதிக்கும்படி பாடல் பகுதி தேவன் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியா செவிக்கிறோம். கடைசி பகுதி ஆசீர்வதித்து வந்தது நல்லது என்று போக உதவி செய்யும்படியா செவிக்கிறோம். நன்மையினாலே முடிசூட்டும் ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். மீட்பு இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், எனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். மரமாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன்.
சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என் சிறுமாய் கண் நோக்கி பார்த்தவரே, ஏழிமாய் கை தூக்க வந்தவரே. என் சிறுமாய் கண் நோக்கி பார்த்தவரே, என் ஏழிமாய் கை தூக்க வந்தவரே. புறத்த பாட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்க பாட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றி பீத்ததாய் ஓடி என்னை காண்கின்ற தேவன் நீர். பீத்ததாய் ஓடி எங்கள் ஜீவனில் ஊற்று நீர். சிறுமாய் கண் நோக்கி பார்த்தவரே, என் ஏழிமாய் கை தூக்க வந்தவரே. சிறுமாய் கண் நோக்கி பார்த்தவரே, என் ஏழிமாய் கை தூக்க வந்தவரே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நாளுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நாளுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. பீத்ததாய் ஓய் எங்கள் ஜீவனில் ஊற்று நீர். பீத்ததாய் ஓய் என்னை காண்கின்ற தேவன் நீர். பீத்ததாய் ஓய் எங்கள் ஜீவனில் ஊற்று நீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். வாக்கு தாத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்கு தாத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். பீத்ததாய் ஓய் என்னை காண்கின்ற தேவன் நீர். பீத்ததாய் ஓய் எங்கள் ஜீவனில் ஊற்று நீர். என் சிறுமாய் கண் நோக்கி பார்த்தவரே, என் ஏழிமாய் கை தூக்க வந்தவரே. என் சிறுமாய் கண் நோக்கி பார்த்தவரே, என் ஏழிமாய் கை தூக்க வந்தவரே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசாலம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசாலம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தோம் நீங்க என்ன விட்டு கொடுக்கலை. அட மனுஷ மறந்தோம் நீங்க என்ன தூக்க மறக்கலை. உம்மை ஆராதிப்பேன் அழகி, என்னை மன்னிக்க வந்த அழகி. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு கட்டளையே. உம்மை ஆராதிப்பேன் அழகி, என்னை மன்னிக்க வந்த அழகி. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு கட்டளையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாடுதல நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாடுதல நீர் மறக்கலையே. நான் உடஞ்சி போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன். என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே.
என் கண்ணீரை நீங்க தொடச்சி விட்டத நான் மறக்கலேன். உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஈரோடில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. ஈரோடில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. ஓ ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட ரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. ஓ ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. வாழ்க வாழ்கவே இயேசுவின் வாழ்கவே, வாழ்க வாழ்கவே இயேசுவின் வாழ்கவே, வாழ்க வாழ்கவே இயேசுவின் வாழ்கவே, வாழ்க வாழ்கவே இயேசுவின் வாழ்கவே. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே. பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே. பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. வாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. வாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. யாவே 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 ரொபேகா. யாவே 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 ரொபேகா. என் சார்பில் நீர் பலியானீர், இந்த நிறத்தை எடுத்துக்கொண்டீர். என் சார்பில் நீர் பலியானீர், இந்த நிறத்தை எடுத்துக்கொண்டீர். நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தருபவரே. நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தருபவரே. யாவே 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 ரொபேகா. யாவே 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 ரொபேகா. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. உயிர்த்தெழுந்த வல்லமை
வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே யாவே 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 ரொஃபேகா யாவே 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 ரொஃபேகா மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே யாவே 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 ரொஃபேகா யாவே 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 ரொஃபேகா நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாழானது பயிர் நிலமாகுமே வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாழானது பயிர் நிலமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே பலவீனம் பலமாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே
நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே, நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. வாசிக்கப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 62ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே, சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் அது வெளிப்பட மட்டும் அமராமல் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தேவனாகிய கர்த்தர், ஆகவே நம் மக்கள் மீது வைராக்கியம் உள்ள ஆண்டவர், ஆகவே நம் மீது வைராக்கியம் உள்ள ஆண்டவர். சீயோன் நிமித்தம் எருசலேம் நிமித்தம் நாம் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் அது வெளிப்பட மட்டும் அமராமல் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தேவன் அமராமல் இருக்கிற தேவன். 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமே உடைய மதில்களில் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துங்கள். ஆகவே அமைதியாய் இருக்கிற காலம் அல்ல, மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல. ஆகவே இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு வைரஸா இருந்தாலும் ஆகவே இன்றைக்கு நாம் மௌனமாய் இருக்கிற வேலை அல்ல. இது நாள் வரைக்கும் மௌனமாய் இருந்தது போதும், இதுவரைக்கும் அமெரிக்கையா இருந்தது போதும். ஆகவே இந்த நாள் வரைக்கும் சும்மா இருந்தது போதும். ஆகவே நம் ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்கள், கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்கள் ஆகவே அப்படியாக இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எருசலேமின் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாய் இராத ஜாமக்காரரை ஆகவே கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆகவே பகலும் இரவும் ஆகவே ஜாமக்காரரை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு மக்களுக்கும் ஆகவே ஜெபத்துக்கு பதில் அளிக்கும்படியாய், விண்ணப்பங்களுக்கு பதில் அளிக்கும்படியாய், வேண்டுதலுக்கு பதில் அளிக்கும்படியாய், ஒவ்வொரு மக்களுக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படியாய், ஒவ்வொரு மக்களை தேவன் பாதுகாக்கும்படியாய், ஒவ்வொரு மக்கள் மீது தேவன் இறங்கும்படியாய் ஆண்டவர் ஜாமக்காரரை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே பகல் முழுவதும் இரவு முழுவதும் ஆகவே எல்லா மக்களை பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் ஜாமக்காரரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 62ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவனாய் கர்த்தர். ஆகவே நம்முடைய தேவன் கடந்த நாட்களில் நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடினோம். ஆகவே நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், அவருக்கு பல நாமங்கள் உண்டு. ஆண்டவருக்கு பல நாமங்கள் உண்டு என்று வேதம் எப்படியா நமக்கு சொல்கிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆகவே நாம் தேவனுக்கு பல நாமங்கள் உண்டு. ஆகவே கடந்த நாட்கள் நாம் பார்த்தோம், கர்த்தர் ரட்சிக்கிறவர், கர்த்தர் ஆண்டவர், கர்த்தர் மெசியா என்று நாம் அப்படியாய் பார்த்தோம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய தேவன் அதிசயமானவர். இன்றைக்கு அவர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். ஆகவே நமக்கு ஒன்றும் தெரியாமல் திக்கு திசை தெரியாமல் வழி தெரியாமல் தடுமாறும் போது ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய வல்லமை விளங்க பண்ணி அவருடைய வல்லமையினாலே நமக்கு பூர்ண சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த நாள் வரைக்கும் வழி நடத்தின தேவன். ஆகவே ஆண்டவர் நித்திய பிதாவாக இருக்கிறார். அவர் நித்திய காலமாக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கோ அவர் முளைத்தவர் அல்ல. ஆகவே ஆண்டவர் ஆதி முதல் அந்த முதல் ஆண்டவர் அப்படியாய் காணப்படுகிறார். ஆகவே நித்திய பிதாவாக இருக்கிறார், சமாதான பிரபுவாய் இருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் நமக்கு தந்தவர்களுக்கு தங்களுக்கு வாக்குத்தத்தங்களை இந்த வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஜெபம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் பொறுமை கையாள வேண்டும்.
ஆகவே நமக்கு ஜெபம் அவசியம், விசுவாசம் அவசியம், ஆகவே பொறுமை அவசியம். ஆகியவற்றின் மூலமாக நாம் சுதந்திரிக்க முடியும். ஆகவே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை, இந்த அதிசயமானவருடைய ஆலோசனை, கர்த்தருடைய ஆகவே வல்லமை உள்ள தேவனுடைய நித்திய பிதா சமாதான பிரபுடைய ஆகவே இந்த தேவனுடைய ஆகவே மகிமையை ஆகவே நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால், இந்த நாமத்தினாலே வருகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஆகவே நாம் ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவர் மேல் விசுவாசமும் நிறைந்தவர்களாக, ஆகவே பொறுமை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆகவே எல்லாம் உடனே நடந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொறுமை உள்ளவர்களாக ஆகவே நாம் சுதந்திரிக்கும்படியாக வேதம் சொல்கிறது. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 6-7 வசனம். எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரனை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கல் ஆகாது என்று. ஆண்டவர் மௌனமாய் இருந்தது போதும் ஆகவே கொரோனா வைத்து ஆகவே கேம் விளையாடினார்கள். ஆகவே இதுவரை நாம் மௌனமாய் இருந்தது போதும், ஆண்டவர் துதியாமல் இருந்தது போதும், நாம் ஆராதிக்காமல் இருந்தது போதும், ஆகவே நாம் ஜெபம் பண்ணாமல் இருந்தது போதும், ஆண்டவரை தேடாமல் இருந்தது போதும், நாம் விசுவாசம் வைக்காமல் இருந்தது போதும், ஆகவே நாம் இனி அமெரிக்கையா இருக்கல் ஆகாது. ஆகவே நாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பிரவேசிக்க வேண்டுமானால், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஆகவே நாம் ஜெபிக்கிறவர்களாக, விசுவாசிக்கிறவர்களாக, பொறுமையோடு காத்திருக்கிறவர்களாக நாம் காணப்படும்படியாக வேதம் எப்படியா நமக்கு சொல்கிறது. ஆகவே 62ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஆண்டவரை அமர்ந்திருக்க விடக்கூடாது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகவே எப்படிப்பட்ட ஒரு ஆபத்து தேசத்திலே நேர்ந்திருக்கிறது, எப்படிப்பட்ட ஆகவே நிலைமையிலே நாம் காணப்படுகிறோம். இந்த ஆண்டவரை நாம் அமெரிக்கையா இருந்து விடாதபடி ஆகவே அவரை நாம் தொந்தரவு செய்ய வேண்டும், ஜெபம் பண்ணி தொந்தரவு செய்ய வேண்டும், அவரை நாம் நேசித்து தொந்தரவு செய்ய வேண்டும். அவர் சமூகத்திலே பொறுமையோடு காத்திருந்து அவருக்கு நாம் அதை தெரியப்படுத்த வேண்டும். ஆகவே நாம் இதை அநேகர் செய்வதில்லை. ஆகவே அநேகர் இதை கை கொள்வதில்லை. ஆகவே ஜெபம் பண்றதில்லை, விசுவாசமா இருக்கிறதில்லை, பொறுமையோடு இருக்கிறதில்லை. ஆகவே உடனே அவர்களுக்கு ரெடிமேடாய் கிடைத்து விட வேண்டும். ஆலயத்துக்கு வந்தவங்க ஆண்டவரே ஆசீர்வதின்னு சொன்னோம், ஆண்டவரை ஆசீர்வதிச்சோம். ஆகவே அவர்கள் ஜெபம் பண்ண மாட்டார்கள், ஆண்டவர் மேல் விசுவாசம் இருக்க மாட்டார்கள், ஆகவே ஆண்டவரை பொறுமையா இருக்க மாட்டார்கள். மனிதர் மேல் ஆகவே அவர்கள் விசுவாசமாய் நம்பிக்கையா இருப்பார்கள். ஆகவே கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கல் ஆகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்க வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. 6ஆம் வசனத்தில் சொல்லுது, தேவன் சீயோன் மதில்களின் ஆகவே காவலக்காரர்களை ஆகவே ஏற்படுத்தி வைத்துள்ளார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் ஜாமக்காரர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் சீயோனை சுற்றிலுமாக ஜாமக்காரரை பகல் முழுவதும் இரவு முழுவதும் ஆகவே எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆகவே செவிசாய்க்கும்படி, பாதுகாப்பு தரும்படி, ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் ஜாமக்காரர்களை ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படவும், எருசலேமை மகிமைக்காகவும் ஓய்வின்றி ஜெபிக்கிற பரிந்துரையாளர்களை, தீர்க்கதரிசிகளை அவர்களை இது போலவே தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே ஆகவே நிறுவப்படவும், கிறிஸ்துவின் நீதி உள்ள அரசாட்சிக்காகவும் ஆகவே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக ஓய்வின்றி பரிந்துரைக்கும்படி ஜெபிக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்கிறீர்கள். ஆகவே நீங்களும் நான் ஓய்வின்றி ஆண்டவரிடத்திலே பரிந்துரைக்க வேண்டும், ஓய்வின்றி ஜெபிக்க வேண்டும், ஓய்வின்றி ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், ஓய்வின்றி ஆண்டவரை நேசிக்க வேண்டும், ஓய்வின்றி ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இதை அநேகர் செய்வது கிடையாது. ஆகவே இந்த நாளில் இதுவரைக்கும் அமெரிக்கா இருந்தது போதும், ஆண்டவர் அமெரிக்கா இருக்க விடாதபடி அவரை நாம் தொந்தரவு செய்ய வேண்டும். அவரை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஓய்வின்றி பரிந்துரைத்து அவரை ஜெபிக்கும்படியாக வேதம் சொல்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தேவனுடைய சித்தம் என்று நாம் அறிந்து எல்லாம் நிறைவேறும் அளவும் அவருக்கு ஓய்வு கொடுக்காமல் நாம் கதறி ஜெபிக்க வேண்டும்படியாக வேதம் சொல்கிறது. ஆகவே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. தேவனுடைய சித்தம் ஆகவே செய்யப்படுவதை நாம் அறிந்து ஆகவே எல்லாம் நிறைவேறும் அளவு அவருக்கு நாம் ஓய்வு கூடாமல் ஆகவே நாம் கதறி ஜெபிக்கிறவர்களாக, ஆகவே நாம் காணப்படும்படி விசுவாசிகள் ஆகவே ஜெபிக்கிறவர்களாக, ஆகவே தேவனை தேடுகிறவர்களாக, தேவனை நேசிக்கிறவர்களாக
உள்ளவர்களாக தேவ சமூகத்திலே பொறுமையோடு காத்திருக்கிறவர்களாக இருக்கும்படியாக ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசி அப்படியா சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவராகிய கர்த்தரும் அதை சொல்லுகிறார். ஆகவே மத்தேயு 6:10 சொல்லப்பட்டது போல ஆண்டவருடைய சித்தம் செய்யப்படுவதற்காக அது நிறைவேறும் அளவு ஆகவே நாம் ஓய்வின்றி ஆண்டவருக்கு ஓய்வு கொடுக்காமல் ஆகவே நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் கதறி ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவர் சமூகத்திலே அவர் ஜெபம் எட்டும்படியாக ஜெபம் பண்ண வேண்டும். அவர் எல்லா விசுவாசிகளும் ஜெபம் பண்ண வேண்டும். எல்லா பிள்ளைகளும் ஜெபம் பண்ண வேண்டும். எபிரேயர் 10:36 எபிரேயர் 10:36 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கும் பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. எபிரேயர் 10:35 ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். ஆகவே நாம் தைரியத்தை விட்டுவிடக் கூடாது. ஆகவே இந்த கொரோனா என்ற சின்ன வைரஸ் இதற்காக நாம் இதுவரைக்கும் நாம் தைரியத்தை விட்டுவிட்டோம். கோடைகள் ஆகிவிட்டோம். பயந்தாங்குழி ஆகிவிட்டோம். ஆகவே பயந்தவர்களாக மாறிவிட்டோம். இது நம்ம என்ன செய்து விடுமோ, இதை நம்மை அழைத்து விடுமோ என்று தேவனுடைய பக்தர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய தீர்க்கதரிசிகள், தேவனுடைய விசுவாசிகள் கூட பயந்தார்கள். ஆக பயந்து ஒரு சிலர் வீட்டை விட்டே வெளியே வரல, மாஸ்க் போட்டுட்டு. ஒரு சிலர் பார்த்தா அவர் ஆன்லைன்லயும் ஆராதனை நடத்தல, ஒண்ணுமே நடத்தல. ஒரு ஊழியக்காரர் அப்படியா குன்றத்துள்ள ஒரு ஊழியக்காரர் ஒன்றும் நடத்தல. ஆகவே அவரிடத்துல நான் பேசும்போது சொன்னேன், ஆன்லைன்ல நாங்கெல்லாம் நடத்துறியான்னு சொல்லு. நீ நடத்துறியான்னு. அவர் பயந்து கொண்டு இருந்தாரு. கொரோனா இங்க வந்துட போதுன்னு பயந்து அவர் காணப்பட்ட விசுவாசிகள் மூலமாக அது தனக்கு கொரோனா வந்துடுமோ சொல்லி ஆகவே அந்த ஊழியக்காரர் குன்றத்தோடு இருக்கிற அந்த ஊழியக்காரர் அப்படியாய் பயந்தார். நான் அப்படியா ஊழியக்கார மீட்டிங்கு போன போது நான் அப்படியா சந்தித்தேன். அவர் பிற்பாடு அவர் தைரியம் கொண்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் ஆன்லைன்ல அப்படியாய் ஆராதனையை தொடங்கினார். ஆகவே எல்லாருக்கும் பயம். ஆகவே இந்த நாளில் கூட சின்ன வைரஸ் என்ன செய்யும். ஆகவேயால் நாம் மிகுந்த பலனுக்கேவா தைரியம் உள்ளவர்களாக விட்டு விடாதீர்கள். ஆகவே நம்முடைய எல்லா ஊர்ல காட்டிலும் நம்ம ஊர்ல எல்லாரும் தைரியசாலிகள். எல்லாம் தைரியசாலிகள் நடமாடி கொண்டுதான் இருந்தாங்க எல்லாம். கொரோனா எல்லா உலகம் எல்லாம் முடங்கி கிடக்கிறது. எல்லாம் முடங்கி கிடக்கிறது. நம்ம பட்டணத்தான், நம்ம ஊர்ல தான், நம்ம கிராமத்துல தான். யாருமே பயப்படல. எல்லாம் தைரியம் உள்ளவர்களாக கிறிஸ்தவர்களும் சரி கிறிஸ்தவ அல்லாதவர்களும் சரி தைரியமாக வெளியே நடமாடி கொண்டிருந்தார்கள். இதுல ஒரு பையன், ஒரு வாலிப பையன் தைரியம் உள்ளவனாக அப்படியாக வாலிப தைரியம் உள்ளவர்களாக போய் செல்ஃபி எடுக்கிற சொல்லி போனாங்க. போலீஸ்காரர்கிட்ட மாட்டிட்டாங்க. அப்படியே போலீஸ்காரர்கிட்ட மாட்டிட்டு போலீஸ்காரர் பேசுறதுக்கு கூட்டு போறதுக்கு ரெடி பண்ணிட்டான். அம்மா போய் ஏதோ பேசி போலீஸ்காரர் தாஜா பண்ணி அந்த பையனை கூட்டு வந்துட்டாங்க. அவன் தைரியசாலி. தைரியசாலியாக கொரோனா போய் என்ன செய்து விடும் என்று சொல்லி அவன் தைரியமாக துணிச்சலோடு கூட மெயின் ரோட்டுக்கு போயிட்டான். மெயின் ரோட்டுக்கு யாரும் வரக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவன் மாத்திரம் அல்ல, சில பெண் பிள்ளைகளும் அப்படியாக தைரியசாலிகளாக காணப்பட்டார்கள். நாம் எப்படி சின்ன வயசுக்கு போய் நாமே பயப்படணும் என்று சொல்லி அவர்கள் அப்படியாக காணப்பட்டார்கள். அநேகர் இந்த பட்டணத்திலே அவர்கள் பயப்படவில்லை. கொரோனா வந்தா பார்த்துக்கலாம் சொல்லி அவர்கள் அப்படியாக காணப்பட்டார்கள். அப்பவே அவங்க லாக்டவுன்ல அவர்களே இந்த கொரோனாவோடு பழகி கொண்டார்கள். கொரோனாவோடு பழகி கொள்ளுங்கள் என்று சொல்லி அரசாங்கம் நம்மை கைவிட்டது. அதுக்கு முன்னதாகவே அவர்கள் பழக ஆரம்பித்து விட்டார்கள். அந்த வைரசுக்கு தான் வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சித்தம் என்னவென்று அறிந்து நாம் எல்லாம் நிறைவேறணும். அவருக்கு ஓய்வு கூடாமல் நாம் கதறி ஜெபிக்க வேண்டும். எபிரேயர் 10:35 ஆகியால் மிகுந்த பலனுக்கு ஏதுவாக உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். அடுத்த வசனம் 36. தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. இந்த பொறுமை நமக்கு வேணும்.
ஆகவே இந்த பொறுமை நமக்கு அவசியம். ஆகவே உடனே நடக்க வேண்டும், உடனே ஆகவே தீர்மானம் பண்ண, உடனே காரியம் செய்யாதபடி ஆகவே அந்த பொறுமையை ஆகவே வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ள, ஆண்டவர் பண்ணின வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள நாம் விசுவாசிக்க வேண்டும், நாம் ஜெபம் பண்ண வேண்டும், பொறுமையோடு காத்திருக்கும்படியாக வேதம் சொல்கிறது. 38ஆம் வசனத்திலே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேலே ஆத்துமா வேதம் சொல்கிறது. ஆக விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆகவே அந்த ஆண்டவர் பிழைப்பு உண்டாக்குவார். ஆண்டவர் சாக விட மாட்டாரு. ஆனாலும் கூட ஆகவே பின்வாங்கி போனால் அவன் ஆத்துமா அவன் பிரியமா இராது என்று வேதம் சொல். விசுவாசம் என்பது எதை குறிக்கிறது? மோசமான சூழ்நிலையிலே வெற்றி கொள்ளும் விசுவாசம். இந்த கொரோனா என்ற வைரஸ் மோசமான சூழ்நிலை. ஆகவே இந்த மோசமான சூழ்நிலையிலே அவரை நாம் நினைத்து வாழ்ந்தோம், அவரை நாம் நினைவு கூர்ந்தோம், ஆகவே நாம் ஜெபம் பண்ணினோம், ஆகவே தைரியமாய் இருந்தோம். அதுதான் ஆகவே அந்த மோசமான சூழ்நிலையிலும் வெற்றி கொள்ளுகிற விசுவாசம். ஆகவே அதுதான் விசுவாசம். ஆகவே ஆவிக்குரிய உண்மைகளை ஆகவே நம்முடைய விசுவாசிகளும் ஆகவே நீதிக்கு வழி நடத்தும் விசுவாசம். ஆகவே நீதிக்கு நேராய் வழி நடத்துகிற விசுவாசம். ஆகவே தேவன் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிப்பதும் விசுவாசம். தேவன் பலன் அளிப்பார் என்று நாம் யதார்த்தமாய் செய்யப்படுவது விசுவாசம். அவருடைய வார்த்தையை நம்புவதும் விசுவாசம். ஆகவே அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதும் விசுவாசம். அவருடைய வாக்குத்தத்தங்கள் படி வாழ்தலும் விசுவாசம். இக்கால தீமை நிறைந்த உலகத்தில் ஆவியை உலக ஆவியை புறக்கணிப்பது விசுவாசம். ஆகவே இந்த உலகத்தின் ஆவியை ஆகவே இந்த உலகத்தின் நேசத்தை புறக்கணிப்பதும் ஆக விசுவாசம். பரலோகத்தின் வீட்டை ஆகவே நேசிப்பதும் விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. சோதனைகளை ஆகவே துன்பங்களின் போதும் ஆகவே விசுவாசிகள் உறுதியாக ஆகவே தரித்திருப்பது விசுவாசம் என்று ஆகவே இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மேல் விசுவாசம். அடுத்த தலைமுறைக்கு ஆகவே ஆசீர்வதிப்பது விசுவாசம். அடுத்த தலைமுறைகளை ஆசீர்வதிப்பதும் விசுவாசம். ஆகவே சிற்றின்பங்களை வெறுப்பதும் விசுவாசம். ஆக வல்லமை உள்ள நீதி கிரியைகளை ஆகவே செய்வதும் விசுவாசம் என்று வேதம் சொல்லுது. தேவனுக்காக பாடுபடுவதும் விசுவாசம். ஆகவே தேவனுக்காக தேவனுடைய ஊழியத்துக்காக பாடுபடுவதும் விசுவாசம். ஆபிரகாம் அவனுடைய குடும்பத்தாருடைய விசுவாசம், விட்டு வந்த தேசத்தை திரும்பி போகாமல் இருப்பது விசுவாசம். அதாவது இந்த உலகம் இந்த உலகத்திலிருந்து நாம் வந்தோம், மீண்டும் இந்த உலகத்துக்குள்ளே போகாதபடி இந்த உலகத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். உலகத்தின் ஆடம்பரத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தின் ஐக்கியத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தின் நேசத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அது மீண்டுமாக அந்த உலகத்துக்குள்ளே போகாதபடி அது காத்துக் கொள்ளுவது விசுவாசம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த உலகத்துக்குள்ளே விட்டு வந்த தேசத்துக்கு திரும்பி போகாமல் இருந்தது. ஆகவே இந்த ஆபிரகாமுடைய குடும்பம், ஆபிரகாமுடைய அவருடைய குடும்பத்தாரும் விட்டு வந்த மீண்டும் அந்த காரியத்திலே அவர்கள் போகாமல் இருந்தார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 11:15. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அது திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. 16. அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்று எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவருடைய நகரத்தை ஆயத்த பண்ணினாரே. ஆகவே நாம் அவர் விட்டு வந்த தேசத்தை ஆகவே இந்த உலகத்தில் பாவம் சாபம் ரோகம் நிறைந்த இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள் ஐஸ்வர்யங்கள் நிறைந்த இந்த உலகத்தை உலகத்தின் இன்பங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே உலக நேசிப்பினாலே மூழ்கி போற இந்த உலகத்தை அவர்கள் விட்டு வந்தபடினாலே ஆகவே அது மீண்டும் ஆபிரகாமுடைய குடும்பம் மீண்டுமாக இந்த உலகத்துக்குள்ளே அவர்கள் போகாமல் இருந்தார்கள். ஆகவே ஆண்டவருடைய பரலோக தேசத்தை அவர்கள் விரும்பினார்கள். ஆகவே அழிவில் உள்ள மேன்மையான பரம தேசத்தை அவர்கள் விரும்பினார்கள் என்று வேதம் அப்படியா நமக்கு சொல்லுகிறது. ஆகையாலும் தேவன் எண்ணப்படுவதற்கு ஆண்டவர் வெட்கப்படவில்லை. அப்படிப்பட்டவருடைய ஆகவே தேவன் என்று சொல்லப்படுவதற்கு ஆண்டவர் வெட்கப்படவில்லை, அவர்களும் வெட்கப்படவில்லை. ஆகவே ஆண்டவர் வெட்கப்பட மாட்டார். ஆகவே இந்த உலகத்திலே இந்த உலகத்திலிருந்து நாம் வந்தோம், மீண்டும் இந்த உலகத்திலே மூழ்கி போகாதபடி இந்த உலகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோம். மீண்டும் அந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், உலகத்தின் ஆடம்பரங்கள், இந்த உலகத்தின்
காரியங்கள். ஆகவே அவைகளிலே மூழ்கி போகாதபடி ஆகவே காத்துக் கொள்வதும் விசுவாசம் என்று வேதம் சொல்கிறது. அதிலிருந்து ஆகவே நாம விடுவித்துக் கொள்வது உலகத்தில் அதிகமாய் சார்ந்து போகாதபடி, உலகத்தில் அதிகமாய் பற்று வைக்காதபடி, ஆண்டவரோடு கூட பரம கானான் மீது பரலோக எருசலேம் மீது ஆகவே நம்பிக்கை ஆகவே விரும்பினவர்கள். ஆகையால் அவருடைய தேவன் என்று ஆண்டவர் வெட்கப்படுகிறது இல்லை. ஆகவே தேவன் ஆகவே ஆபிரகாமுடைய குடும்பத்தாருடைய தேவன் என்று ஆண்டவர் சொல்லப்படுவதற்கு வெட்கப்படவில்லை. ஆகவே அதே போல ஆபிரகாமுடைய குடும்பமோ ஆகவே நம்முடைய தேவன் என்று சொல்லப்படுவதற்கு அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆகவே அந்த நகரத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினாரே, ஆகவே தேவன் வெட்கப்படுகிறது இல்லை. ஆக இந்த உலகத்தில் அந்நியரை போலவும் பரதேசியை போலவும் வாழ்ந்து உலகத்தோடு தொடர்பு கொள்ளாமல் ஆகவே தேவனை கனம் பண்ணுகிறவர்களை அவர் ஒரு மேலான உலகத்தை விரும்புகிறபடினாலே அவர் தம்மை அவர்களுக்கு ஆகவே தேவன் அவர்களுடைய தேவன் என்று ஆண்டவர் அழைக்கப்படுகிறார். ஆகவே இந்த உலகத்தில் அந்நியரை போலவும் பரதேசியை போல வாழ்ந்து உலகத்தோடு தொடர்பு கொள்ளாமல், ஆகவே இந்த உலகத்தோடு ஆகவே நாம் கம்யூனிகேஷன் ஆகவே கொள்ளாதபடி, ஆகவே நாம் தேவனோடு கம்யூனிகேஷன் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளோடு கம்யூனிகேஷன் நாம் கொள்ள வேண்டும். ஆகவே உலகத்தோடு கம்யூனிகேஷன் ஆகவே அதிகமாக கொள்ளாதபடி, ஆகவே நாம் தேவனை கனம் பண்ணுகிறவர்களை அவர்கள் மேலான உலகத்தை விரும்புகிறபடினாலே அவர் தம்மை அவர்களுக்கு ஆகவே தேவன் என்று அழைப்பார். ஆகவே அவர்கள் வெட்கப்படுவதில்லை. அவருடைய சொந்த பிள்ளைகள் என்று ஆண்டவர் சக அறிவிப்பிலும் ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்டவர்கள், ஆகவே இந்த உலகம் மென்மையான உலகம், அசுசியான உலகம், அக்கிரமம் நிறைந்த உலகம், அநியாயம் நிறைந்த உலகம். ஆகவே இந்த உலகத்தோடு நாம் அதிகமான கம்யூனிகேஷன் நாம் வைத்துக் கொள்ளாதபடி ஆண்டவரோடு ஐக்கிய கொள்ளும்படி இருக்கிறவர்கள், அது உண்மையான விசுவாசம் கொண்டவர்கள், உண்மையான அன்பு கொண்டவர்கள் என்று கர்த்தருடைய வேதம் அப்படியே நமக்கு சொல்கிறது. ஆகவே தான் நம்முடைய தேவன் அதிசயமானவர். ஏசாயாவிலே சொல்லப்பட்டது போல 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டது போல அவர் நாமும் அதிசயமானவர். யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இயேசு இவ்விதம் முதலாம் அற்புதத்தை கானா ஊரிலே ஆண்டவர் அப்படியா செய்தார். ஆக யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இவ்விதமாய் இயேசு இந்த முதல் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து நம்முடைய மகிமையை விளங்கப்படினார். ஆண்டவர் சீஷர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். ஒன்றிலிருந்து வாசிப்போம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தால். இயேசுவோடு சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ராட்சசன் கேள்விப்பட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவருக்கு திராட்சரசம் இல்லை என்றான். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்தரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரை நோக்கி, ஜாடிகளே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவர்களை நிறைய நிரப்பினார்கள். அவரை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தை விசாரிப்புக்காரருக்கு கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது என்று பந்தை விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசித்து பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பும் நல்ல திராட்சத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தே என்றான். விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஆண்டவர் செய்தார் என்று அவர் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவும் மரியாளும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த விருந்தில் இருக்கும் போது திராட்சரசம் குறைந்து விடுகிறது. விருந்து ஆகவே கொடுக்க அங்கே உணவு அங்கே இல்லை. ஆகவே அந்த நேரத்திலே ஆகவே மரியாள் வந்து சொல்லுகிறார்கள், திராட்சரசம் என் வேலை இன்னும் வரவில்லை என்று, ஆகவே நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று மரியாளை பார்த்து இயேசுவானவர் சொல்லுகிறார். அவருடைய வேலை வந்தபோது 6 கற்சாடிகளை வெளியிலே ஆகவே தன்னுடைய பாதங்களை கழுவும்படியாக வைத்திருந்த 6 கற்சாடிகளை கொண்டு வந்து உள்ளே வைத்து அதிலே தண்ணீர் நிரப்புகிறார்கள். அதிலே ஆண்டவர் பரலோக பிதாவை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறது. அதை கொண்டு போகிறார்கள். அதை அங்கே இருக்கிறவர்கள் வேலைக்காரர்களுக்கு தெரியும், அந்த தண்ணீர் சாதாரண தண்ணீர் தான். இயேசுவானவர் அதை ஆசீர்வதித்து ஆண்டவர் அதை அற்புதம் செய்தார் என்று. ஆனால் விருந்தில் இருக்கிறவர்களுக்கு அது தெரியாது.
ஆகவே அந்த விருந்தில் இருக்கிறவர்கள் இந்த ரசம் இவ்வளவு இனிப்பாக இருக்கிறது, சுவையா இருக்கிறது, அது முதலாவது நல்ல ரசத்தை கொடுப்பார்கள். ஆகவே இரண்டாவது சுமாரான ரசத்தை கொடுப்பார்கள். ஆனால் இது இவ்வளவு டேஸ்டா இருக்கிறது என்று சொன்னபோது ஆகவே தேவனாய் கர்த்தர் அந்த கானா ஊர் கல்யாணத்திலே ஆண்டவர் குறைப்பட்ட போது ஆண்டவர் அதிசயங்களை செய்தார். ஆண்டவர் அதிசயமான கிரியைகளை ஆண்டவர் அப்படியா செய்தார். ஆண்டவர் நமக்கும் ஆண்டவர் அதிசயங்களை ஆண்டவர் செய்வார் என்று ஆண்டவர் அதிசயமான தேவனாய் இருக்கிறார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் அதை பார்த்து அதை வைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. 23ஆம் வசனத்திலே பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கை அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவர் நாமத்திலே விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவர் அவர் நம்முடைய தேவன் இன்றைக்கு அவர் அதிசயமானவராய் இருக்கிறார். கானாவூர் கல்யாணத்தில் முதல் அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஆகவே ஆண்டவர் அதிசயமான காரியங்களை ஆண்டவர் செய்தார். ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு அற்புதமான தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது தேவன் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நான் உனக்கு போதிக்க நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை கண்ணை வைத்து ஆகவே ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள், ஆகவே ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகள், ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்கிற பிள்ளைகள், ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளோடு கூட ஆகவே ஆண்டவர் நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார். ஆண்டவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இஸ்ரவேலில் பரிசுத்தராய் இருக்கிற அவர் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே ஆகவே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று வேதம் அப்படியா சொல்லுகிறது. ஆண்டவர் ஆலோசனை கர்த்தராக தேவன் அப்படியா இருக்கிறார். ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே லூக்கா 1:37 லூக்கா 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். ஆகவே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆக 38ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் என்றார். அப்பொழுது தேவதூதன் அவரிடத்தில் போய்விட்டார். ஆகவே மரியாள் தன்னை முற்றிலுமாக தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஆகவே தேவனுடைய சித்தத்துக்கு ஆகவே இந்த மரியாள் ஒப்பு கொடுத்தால் அவளுக்கு கூறப்பட்ட செய்தியை பூரணமாக அவள் விசுவாசித்தார். ஆகவே பரிசுத்த குமாரன் ஆகவே பெற்றெடுப்பதிலே தனக்கு கிடைக்க போகும் மாபெரும் ஆகவே கனத்தை நினைத்தார். இரண்டாவது நிந்தை, முதலாவது கணம். ஆகவே அந்த கணம் கிடைக்கிறது. ஆகவே இரண்டாவது ஆகவே அந்த நிந்தை, ஆகவே அந்த நிந்தை ஆகியவற்றை விருப்பத்துடன் அவள் ஏற்றுக்கொண்டாள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே திருமணம் ஆகவில்லை. மரியாளுக்கு ஒரு கன்னி மரியாள் வயிற்றிலே எப்படி கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அது என்று சொல்லும்போது அது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆகவே தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக நம் வல்லமை உள்ள தேவன் நிரூபிக்கும்படியாக ஆகவே பிதாவாகிய தேவன் ஆகவே தம்முடைய சித்தத்தின் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் மூலமாக ஆகவே பரிசுத்த ஆவியினாலே இயேசுவானவர் மரியாளுடைய வயிற்றிலே தோன்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த வல்லமை உள்ள தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் தம்முடைய வல்லமையை ஆண்டவர் விளங்க பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அடுத்து ஆண்டவர் நித்திய பிதாவாய் இருக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தேவன் ஆகவே தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடிக்கு ஆகவே அவரை தந்தர் இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆகவே இந்த உலகத்தில் தந்து ஆகவே அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடி அவரால் தந்து ஆகவே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆகவே தேவனுடைய இருதயத்தையும் நோக்கத்தையும் அதை வெளிப்படுத்துகிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தேவனுடைய அன்பு எல்லா மனிதரையும் அல்லது உலகத்தையும் ஆகவே அணைக்கும் அளவு அகலமாய் உள்ளது. ஆகவே தேவனுடைய அன்பு அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய அன்பு எல்லா மனிதரையும் ஆகவே உலகத்தையும் அணைக்கிற அளவு அது அவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று அகலமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தேவன் தம் குமாரனை சிலுவையிலே பாவ பலியாக கொடுத்தார். பரிகாரம் ஆகவே தேவனுடைய அன்பில் இருந்து வருகிறது. பரிகாரம் தேவனுடைய அன்பில் இருந்து வருகிறது.
விசுவாசித்தல் கிறிஸ்து தேவகுமாரன் என்று வழி நடப்போர் ஆகவே மனுஷருக்கு அவர் ஒருவரே இரட்சகர் என்று அவர் மேல் நிச்சயமாய் கொண்டுள்ள திட நம்பிக்கை அதை குறிக்கிறது. சங்கீதம் 10:14 அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, ஆகவே நீ பதிலளிப்பேன். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளில் சகாயர் நீரே. ஆகவே ஏழையாயிருக்கிறவர்கள் அவருடைய சமூகத்திலே வருகிறார்கள். அவர்களை நான் ஐஸ்வர்யவான்களாய் பார்க்கிறேன். ஆகவே நம்ம சபைக்கு வருகிற ஏழை பிள்ளைகளை, ஏழை விசுவாசிகளை ஐஸ்வர்யவான்களாக நான் பார்க்கிறேன். ஆகவே அநேகர் பக்கத்து கிராமத்திலே எடப்பாடி பணம் கொடுக்கிறார் என்று போகிறார்கள், கீரை தோட்டத்திலே பன்னீர் விருந்து அளிக்கிறார் என்று போகிறார்கள், விசுவாசிகள் அங்கு போகின்றார்கள். அவை எல்லாம் மக்களும் தரித்திர நிலைமையிலே அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை தரித்திர நிலைமையில தான் அவர்கள் தரித்திரர்களாக வைத்திருக்கிறார்கள். அவர்களை கையிலேந்து வைக்கிறார்கள். அது மாத்திரம் அவருடைய அடிமைகளாக அவர்கள் கொஞ்சம் பைசா கொடுத்து விடுவார்கள். விருந்து கொடுத்து விட்டு சர்ச்சைக்கு போனா அன்னைக்கு திண்ணிய என்று அவரை வாந்தி எடுக்கும்படியாய் அப்படியா பேசுவார்கள். நான் அப்படிப்பட்ட ஊழியக்காரனோடு பழகி இருக்கிறேன். காசு கொடுப்பார்கள். அன்னைக்கு காசு வாங்கி போனியே, அன்னைக்கு காசு நான் கொடுத்தனே, அன்னைக்கு சர்ச்சைக்கு பிரியாணி சாப்பிட்டேன், அன்னைக்கு துணிமணி வாங்கிட்டு போனியே, இன்னைக்கு ஏன் வரமாட்டேன் என்று, இன்னைக்கு ஏன் திரும்பிட்டு போறேன் என்று சொல்லி ஊழியக்காரர்கள் அப்படியா நடத்துவார். மனுஷர்கள் ஊழியக்காரர்களாக இருந்தால் மனுஷர்கள் தானே. ஆகவே அவர்கள் தரித்திர நிலைமையிலே அவர்கள் பார்க்கிறார்கள். விசுவாசிகள் தரித்திர நிலைமையில வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. அவர்கள் நம்மை அண்டிக் கொள்ள வேண்டும். அவர்கள் நமக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும். நாம் சொன்னபடி கூப்பிடும் போது சர்ச்சைக்கு வரணும், கூப்பிடும் போது நாம் கூப்பிட்ட குரலுக்கு அவர்கள் செவி கொடுக்கணும் என்பதற்காக அவர்கள் பணங்களை கொடுத்து, அவர்கள் துணிமணிகளை கொடுத்து, அவர்கள் ஆதாரங்களை கொடுத்து அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அந்த காரியம் எனக்கு பிடிக்காது. ஆகவே ஆண்டவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். விசுவாசிகள் ஐஸ்வர்யவான்கள். அவர்கள் கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏழையா இருந்தால் இயேசுவானவர் காணிக்கை பெட்டியிலே ஒரு ஏழை விதவை பெண் 2 காசு போட்டார். 2 காசு போட்டு அதிகமாய் போட்டார் என்று ஆண்டவர் அப்படியா சொன்னார். அதிகமான காணிக்கையை போட்டார் என்று. நான் ஐஸ்வர்யவான்களாய் பார்க்கிறேன். தரித்திரர்களாக நான் பார்க்கவில்லை. தரித்திர நிலைமையை ஏழையாக பார்க்கவில்லை. இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அப்படியாக ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறும்படியாக அப்படி நடந்தது. ஆண்டவர் உபத்திரத்தை குரோதத்தை ஆண்டவர் கவனித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தரித்திர நிலைமையிலே அநேகர் பார்க்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் விசுவாசிகளை உயர்ந்த நிலைமையில் அவர்கள் வைத்திருக்கவில்லை. நான் விசுவாசிகளை உயர்ந்த நிலைமையில் வைத்திருக்கிறேன். உயர்வான நிலைமையில் வைத்திருக்கிறேன். அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறேன், அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறேன், அவர்களை கனம் பண்ணுகிறேன். அதனாலேதான் நான் ஒன்றும் கொடுப்பதில்லை. இந்த நாளில் கூட என்னோட மச்சான் அவருடைய மருமகன் கார்த்திக் அங்கே கோயம்பேட்டில் ஒரு சபை இருக்கிறது. அந்த ஊழியக்காரர் அவர்களை கனம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர்களை கீபோர்டு வாசிக்கிறார்கள், அவர்களை பாட்டு பாடுகிறார்கள், அவர்களை இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிறார்கள், அவர்களை தசமாக கொடுக்கிறார்கள், காணிக்கை கொடுக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். முழு பொறுப்பை அவர் அப்படியே கொடுத்து விட்டார். அவர்கள் இளம் தலைமுறைகளை அவர்கள் ஆசீர்வதித்து விட்டார். நான் அப்படியே ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இன்னும் அவர்கள் ஏழைகளாகவே தரித்திர நிலைமையிலே வைத்து இன்றைக்கு அவர்களை அடிமைகளாக வைத்து விஷயம் தெரியாத எத்தனையோ ஊழியக்காரர்கள் இன்றைக்கு சபைகள் வெறுமையாக இருக்கிறது. நம்முடைய சபை வெறுமையாக இருக்கிறது. ஒரே மன உளைச்சல், சில டைம்ல போராட்டம், சில நேரத்தில் கவலை பாருங்கள், போராட்ட நிலைமைகள் சபையை மக்களை யோசிக்க பிபி ரேசாகி விடுகிறது. சின்ன சபையை விட்டு உங்களை நம்பி இருக்கிற சபையை விட்டு வெறுமையாக்கி விட்டு காலியாக இயற்கையாக விட்டு வேறு சபைக்கு போய்விடுகிறார்கள். இந்த சபையில் விரயம் செலுத்த வேண்டும். விரயம் உங்கள் பாஷையை சொன்னால் விரயம் விசுவாசம், ஜெபம், பணம், காணிக்கை, தசமபாகம் முதலீடு செய்ய வேண்டும். கட்டிட நிதி, விருந்து, தேவன் முழு நம்பிக்கை பெருகணும். வேறு சபை பார்வையாளர், வேறு சபைக்கு நீங்கள் போனால் பார்வையாளர்களாக விசிட்டராய் போகிறீர்கள். வெறியம் செலுத்த வேண்டியது இல்லை. விருப்பம் இருந்தால் போகலாம். விருப்பம் இருந்தால் ஏதோ ஒரு சிறு காணிக்கையை கொடுக்கலாம், கட்டாயம் அல்ல. பொதுவான ஜெபம், ஆசீர்வாதம் எல்லாம் முடிந்தது. பங்கும் இல்லை, பாத்தியம் இல்லை, எந்த ஒரு தொடர்பும் இல்லை.
ஐக்கியமும் இல்லை, உடன்பாடும் இல்லை, ஏனோ தானும் என்று சாதாரண விசுவாசி, சாதாரண மனிதன் நோ. ஆகவே தேவ மனிதர்கள் அல்ல, அப்படிப்பட்டவர்கள் தேவ மனிதர்கள் அல்ல, தேவனை நேசிக்கிறவர்கள் அல்ல, தேவன் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் அல்ல, மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்தவர்கள். ஆகவே மனிதனிடத்தில் எதிர்பார்த்து போகிறவர்கள், ஆகவே மனிதனுக்கு அடிமையா இருக்கிறவர்கள், ஆகவே மனிதர்களுக்கு அடிமையாக காணப்படுகிறார்கள். ஆனால் சாதாரண விசுவை தரித்திர நிலைமையிலே வைத்திருப்பார்கள், அடிமைகளாக வைத்திருப்பார்கள். தேவன் மேல் நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாதபடி அவர்கள் அப்படியாக காணப்படுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தேவன் நம்முடைய தேவன் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஆண்டவர், ஆகவே ஆண்டவர் தாமே வல்லமை உள்ள தேவன், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் தாமே காண ஒரு கல்யாணத்திலே அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் தாமே அதிசயங்களை ஆண்டவர் அப்படியாக தம்முடைய சித்தம் நிறைவேறும்படி கனம் நிந்தையே ஆகவே இந்த மரியாதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லி ஆண்டவர் நித்திய பிதா. யோவான் 3ஆம் அதிகாரம் 16 தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடைவன் அவரை தந்தை இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று. தேவனுடைய அன்பு, ஆகவே தேவனுடைய அன்பு ஆண்டவர் சமாதான பிரபுவாக ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, ஆக உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும் என்றார். ஆகவே தேவனா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தாமே நம்முடைய வருத்த கவலைகளை மாற்றுகிறவராய் நம்முடைய தரித்திரம் போகாது. ஆக ஒரு மனுஷனை நம்பி போகும்போது ஆகவே நம்முடைய தரித்திரம் மாறாது. ஆகவே நாம் எப்படியாக அவர்களை கையிலேந்து வைத்து விடுகிறார்கள், ஊழியக்காரர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள், ஊழியக்காரர்கள் ஆகவே இன்றைக்கு விசுவாசிகளை கெடுக்கிறார்கள். ஆகவேதான் சபைகள் இந்த பகுதியிலே வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது. அவர் விசுவாசம் இல்லாத ஜனங்களால் காணப்படுகிறார்கள், மனுஷரை ஆகவே நம்பி இருக்கிற ஜனங்களாக ஆண்டவர் மேல் நம்பிக்கை அற்றவர்களாக காணப்படுகிறார்கள். ஆண்டவரை அமெரிக்கா விடாதபடி ஆகவே நாம் ஜெபிக்கிறவர்களாக, ஆகவே ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டுமே தவிர நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஆகவே இதனால அநேக சபையிலே அதை கொடுத்து அவர்கள் கெடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆக அந்த நிலைமைகள் ஆக அப்படியாய் மாறும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனம், 4ஆம் அதிகாரம் 6-7 வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆகவே அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆகவே நாம் ஒன்றுக்கு கவலைப்படாமல், ஆகவே மனிதனை நம்பி போகாதபடி, ஊழியக்காரனை நம்பி போகாதபடி, மற்ற திருச்சபையை நம்பி போகாதபடி ஆண்டவரை நம்பி வாழும். ஆண்டவர் நமக்கு எங்கிருந்தாலும் படி அளக்கிற தேவனாய் இருக்கிறார், எங்கிருந்தாலும் ஆண்டவர் போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஐஸ்வர்யமான சம்பந்தராய் இருக்கிற தேவனை தான் ஆராதிக்கிறோம். ஆகவே இந்த ஐஸ்வர்யமான தேவன் ஆகவே நம்மை ஐஸ்வர்யவனாய் மாற்றுவார். ஆகவே உலக மக்கள் மற்றவர்களும் நம்மை தரித்திர நிலைமையிலே பார்க்க வேண்டும் என்று விரும்புவார்கள், நம்மை ஏழையாகவே பார்க்க வேண்டும், திக்கற்றவர்களாக பார்க்க வேண்டும், அவர்களை அடிமைகளாகவே வாழ வேண்டும் என்று அவர்கள் அப்படியாக பார்ப்பார்கள். ஆனால் தேவன் அப்படி அல்ல. ஆகவே நாம் ஒவ்வொருவரையும் அவரை விசுவாசித்து, அவரை நேசித்து, அவரை ஆராதித்து உயர்ந்த நிலைமைக்கு போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே நானும் அப்படியா நினைக்கிறேன். ஆகவே நீங்கள் விசுவாசித்து ஆண்டவரை தேடி உயர்ந்த நிலைமைக்கு ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கும் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் போது, ஆசீர்வாதம் உள்ள தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது, ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும்.
ஆகவே நான் அது பெருமையாக கொள்ளுகிறேன். ஆகவே தரித்திர நிலைமையிலே, ஏழை நிலைமையிலே ஆகவே ஆண்டவர் பார்க்கிற தேவன் அல்ல. ஆகவே மனிதர்கள் அப்படி பார்க்கிறார்கள், ஊழியக்காரர்கள் அப்படி பார்க்கிறார்கள், திருச்சபை சார்ந்தவர்கள் அப்படியா பார்க்கிறார்கள். ஆத்துமாக்களை இழுக்கும்படியாக நய வஞ்சகர்களாக மாறிவிட்டார்கள். ஆக மற்ற சபையிலிருந்து ஆத்துமாக்கள் எடுக்கும்படியாய் அவர்கள் பணம் கொடுக்கிறார்கள். மற்ற சபையிலிருந்து ஆத்துமாக்கள் எடுக்கும்படியாய் அவர்களுக்கு துணிமணிகளை கொடுக்கிறார்கள். மற்ற சபையிலிருந்து ஆத்துமாக்கள் எடுக்கும்படியாய் அவர்களுக்கு விருந்து அளிக்கிறார்கள். ஆக அந்த தவறை தொடர்ந்து இந்த காட்டுப்பாக்கம் செய்து கொண்டிருக்கிறது. காட்டுப்பாக்கத்தில் சில ஊழியக்காரர்கள் அப்படியா செய்து கொண்டிருக்கிறார். சில ஊழியக்காரர்கள் ஒன்றுமே கொடுப்பதில்லை, ஆனால் அந்த சபைக்கு ஆத்துமாக்கள் போகிறார்கள். ஆகவே அது உண்மை உள்ள விசுவாசிகள், அது உண்மையாக ஆண்டவரை தேடுகிறவர்கள். சந்தர்ப்ப சூழ்நிலை ஆகவே போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, அது பரவாயில்லை. ஆனாலும் கூட நாம் அப்படியாக இந்த நாளில கூட ஆக இந்த சபையானது ஆகவே விரயம் செலுத்த வேண்டும். இந்த சபையானது ஆகவே நீங்கள் தான் கொடுக்க வேண்டுமே தவிர நான் கொடுக்க முடியாது. ஆகவே விரயம் செலுத்துகிற சபை விசுவாசத்தையும் ஜெபத்தையும் தியாகத்தையும் பணத்தையும் காணிக்கையும் தசமபாகத்தையும் ஆகவே கட்டிட நிதிகளும் விருந்துகளையும் ஆகவே நாம் தியாகம் செய்ய வேண்டும். ஆகவே எப்படியாக ஆண்டவருக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவர்களுக்கு ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். ஆகவே உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாது. ஆகவே நீங்கள் ஆண்டவருக்காக செய்யப்படும் போது நான் அதை திருப்பி கொடுக்க முடியாது. பாரலோகத்தின் தேவன், ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். ஆண்டவர் அதை பல மடங்கு உயர்த்தி ஆண்டவர் கொடுப்பார். அதுதான் ஆகவே சத்தியம் பைபிள் சொல்லுகிறது. ஆகவே உலகத்தார் செய்கிறார்கள் என்று சொன்னால் அது பைபிள்ல இல்லை. ஆகவே அவர் இல்லாதை செய்து அதை மக்களை தன் வசப்படுத்துகிறார்கள். தன்னை வசப்படுத்திக் கொள்ளும்படியாக, தன் சபைக்கு ஆட் சேர்க்கும்படியாய் அவர்கள் அப்படியா செய்கிறார்கள். ஆனால் அந்த தவறை நான் செய்ய முடியாது. ஆகவே அது செய்யும்படியாக அழைக்கப்படவில்லை. ஆகவே நான் பைபிள் காலேஜில் அப்படியாய் கற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை அவர்கள் அப்படியாய் கற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆகவே இப்படியாக ஜனங்களுக்கு அடிமையாக வைத்து, அவர்களை ஏழைகளாக வைத்து, அவர்களை பரதேசிகளாக வைத்து, அவர்களை கையேந்த வைத்து, அவர்களை அப்படியாக வழிநடத்த வேண்டும் என்று ஒருவேளை அவர்கள் அப்படி கற்றுக்கொண்டிருப்பார்கள். நான் அப்படி கற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே ஆண்டவர் என்னை அப்படி அழைக்கவில்லை. அப்படி செய்யும்படியாக எனக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கவில்லை. அதை நாம் செய்ய முடியாது. ஆகவே இதனால் தேவனாய் கர்த்தர், ஐஸ்வர்யம் உள்ள தேவன், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆகவே இன்றைக்கு நாம் ஆண்கள் நம்ம சபைக்கு வராவிட்டாலும் பெண்கள், ஆகவே காஞ்சிபுரம் மாவட்டத்திலே ஆளும் பெண்கள் எல்லாமே பெண்களாக இருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்திலே ஆகவே மாவட்ட ஆட்சியாளராக மகேஸ்வரி இருக்கிறார்கள். ஆகவே மாவட்ட தலைமை பணிகளிலே ஆகவே மண்டல காவல்துறை துணை தலைவராக சாமுண்டீஸ்வரி இருக்கிறார்கள். மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக சண்முக பிரியா இருக்கிறார்கள். ஆகவே மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் டாக்டர் அனுராதா இருக்கிறார்கள். மாவட்ட சமூக நல ஆவலர் சங்கீதா இருக்கிறார்கள். மாவட்ட ஊட்டச்சத்து அலுவலர் சற்குணம் இருக்கிறார்கள். மாவட்ட ஆதி திராவிட அலுவலர் தனலட்சுமி இருக்கிறார்கள். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவ இயக்குனர் டாக்டர் ஜீவா இருக்கிறார்கள். காஞ்சி கோட்டை காவல் கண்காணிப்பாளர் மணிமேகலை இருக்கிறார்கள். காஞ்சிபுரம் பெருநகராட்சி ஆணையர் மகேஸ்வரி இருக்கிறார்கள். காஞ்சிபுரம் வட்டாட்சியர் பவானி இருக்கிறார்கள். வாலாஜாப்பேட்டை வட்டாட்சியர் மித்ரா தேவி இருக்கிறார். ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டாட்சியர் நிர்மலா இருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலமே கியூரி இருக்கிறார்கள். பெண் ஆளுகைகளும் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் தலைமை பணியிடமாக மாற்றப்பட்டது. ஆகவே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் டோட்டலாக எல்லா அதிகாரிகளும் பெண்களாக இருக்கிறார்கள். ஆகவே ஒரே ஒரு கலெக்டர் மாத்திரம் இருந்தார்கள். ஆகவே இந்த திருவள்ளூர் கலெக்டரை அங்கே மாற்ற மகேஸ்வரி அவர் போய்விட்டார்கள். ஆகவே எல்லாமே பெண்களாக இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நம்ம சபைக்கு ஆண்கள் வராவிட்டாலும் பெண்களாக இருக்கிற நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும். பெண்களாக இருக்கிற நீங்கள் ஆகவே இந்த ஊழியத்தை தாங்க முடியும். பெண்களாக இருக்கிற நீங்கள் அந்த ஊழியத்தை நேசிக்க முடியும். பெண்களாக இருக்கிற நீங்கள் ஜெபம் பண்ண முடியும். ஆகவே பெண்களாக இருக்கிற நீங்கள் ஒரு மனாவியோடு ஒற்றுமையோடு ஆகவே இந்த சபையை தாங்க முடியும். ஆகவே சபைக்கு அநேக ஆத்துமாக்களை சந்தித்து ஆகவே சபைக்கு கொண்டு வர முடியும். ஆகவே ஏன் ஆகவே தேசத்தை ஆளுகை செய்யும் போது, ஆகவே காஞ்சிபுரம் மாவட்டத்தை ஆகவே பெண்கள் ஆட்சி செய்யும் போது, ஆகவே எல்லா பெண்களாக எல்லா அதிகாரிகள் ஆகிய மாவட்டம் முழுவதும் காணப்படும் போது, ஆகவே நம்ம சபையிலே ஆகவே ஆண்கள் அநேகர் வரவில்லை. ஆகவே இந்த ஊரிலே ஆகவே கீழ்ப்படியாத ஆண்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் டாஸ்மார்க்கிலே அவர்கள் மெம்பர்ஷிப்பா இருக்கிறார்கள். அதனால அவர்களால் வர முடியாது.
ஆகவே பெண்களாக இருக்கிறவர்களும் ஆகவே நம்ம சபையை ஆகவே இதில் நடத்த வேண்டும். வருகிற நாட்களிலே ஆகவே புது வருடத்திலே ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்பட்டு ஆகவே நம்முடைய சபையானது ஆகவே ஆண்கள் வராவிட்டாலும் பரவாயில்லை, ஆகவே பெண்களாக சேர்ந்து ஆகவே ஒரு கூட்டமாக சேர்ந்து ஆகவே இந்த சபைக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து ஆகவே தேசத்தையே ஆகவே பெண்கள் ஆளும்போது, மாவட்டத்தை காஞ்சிபுரம் மாவட்டத்தை அவர்கள் ஆளும்போது ஆகவே எல்லா பெண்களும் சேர்ந்து ஆகவே ஏறக்குரிய 14-15 அதிகாரிகள் ஆகவே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். பெண்களாக இருக்கிற ஆகவே 15 அதிகாரிகள் ஆகவே எல்லாம் பெண்களாகவே இருந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்தை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் இந்த சின்ன சபையா இருந்தாலும் ஆகவே பெண்களாக ஆகவே நிறைய பேர் வந்திருந்தாலும் ஆகவே ஆண்கள் குறைவாக இருந்தாலும் நாம் அதை கவலைப்படாதபடி ஆகவே பெண்களாலே சாதிக்க முடியும், பெண்களாலே அதை செய்ய முடியும் என்பதை உணர்ந்து ஆகவே அந்த நாளில் கூட இந்த கிறிஸ்துமஸை நான் எப்படி கொண்டாடுவது என்று நினைத்தேன். ஆகவே பெண்களாகத்தான் முடிந்தது. குளோரியா அவர்கள் ஆகவே இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி ஆகவே எனக்கு ஊக்கத்தை உற்சாகத்தை கொடுத்து, பாஸ்டர் அந்த பேப்பர்லாம் எடுங்க என்று சொல்லி என்னை எடுக்க வைத்து ஆகவே என்னை பெயிண்ட் அடிக்க வச்சிட்டாங்க. அது சும்மா இருந்தவனே முசுட்டு ஏற்றி ஆகவே பெயிண்ட் அடிக்க வச்சுட்டாங்க. ஆகவே பெயிண்ட் அடிச்சு கால் வழி வந்து தான் வச்சான். ஆகவே ஆனாலும் ஆகவே பிபி இன்னும் குறையில. ஆகவே ஆனாலும் வேற வழி இல்லை. ஆகவே கிறிஸ்துமஸை நம்ம கொண்டாடணும். தேவ பிள்ளைகள் ஆகவே 4 பேராக இருந்தாலும் கொண்டாடணும் என்பதற்காக அதை செய்தபடினாலே இது இருந்தது. ஆகவே தேவனாய் கர்த்தர் ஆகவே என் மனைவி இருந்தால் ஆகவே எனக்கு ஷர்ட் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதை தான் இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். ஆகவே பெண்ணி ஆகவே எனக்கு ஷர்ட் எடுத்து கொடுத்துருவாங்க, புது ஷர்ட். ஆகவே அதனால ஆகவே இன்னைக்கு புது ஷர்ட் போட்டுட்டேன். ஆகவே முன்னாடி வெள்ளை ஷர்ட் எடுத்து கொடுத்தான், அதை போட்டுட்டேன். ஆகவே இப்போ இன்னைக்கு கலர் ஷர்ட்டு ஆகவே இதை போட சொன்னான், ஆகவே அதை போட்டுட்டேன். ஆகவே தேவன் ஆகவே இந்த நாளில் கூட ஆகவே தேவனுக்காக எதையும் நான் போய் வாங்குறது இல்லை. ஆகவே எனக்கு ஆண்டவர் செய்கிற காரியம். ஆகவே இந்த நாளில் கூட ஆகவே மனை மூலமாக அன்றைக்கு ஆண்டவர் செய்து கொண்டிருந்தார். ஆகவே இன்றைக்கும் ஆண்டவர் தேவனாய் கர்த்தர் ஆகவே பெண்ணி மூலமாக அதை செய்கிறார். தேவைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்கிறார். ஆகவே இந்த நாளில் கூட தேவனாய் கர்த்தர் இந்த ஆலயத்தின் தேவைகளை அதை பூர்த்தி செய்யும்படியாகவே ஆகவே தேவனாய் கர்த்தர் ஆண்கள் அல்ல ஆகவே பெண்களே சேர்ந்து அதை செய்தார். கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு சில பேர் வரல. ஆகவே கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு பெண்களாக இருக்கிற நீங்கள் தான் அதை செய்தது. ஆகவே நான் ஒரு கருவியாய் பயன்படுத்தப்பட்டேன். ஆகவே நல்ல பொருள்களை வாங்கிட்டு என்னுடைய பழக்கம் ஏது என்று கேட்டால் ஆகவே நல்ல பொருள்களை வாங்கிட்டு வந்து நல்ல சரக்குகளை வாங்கிட்டு வந்து போட்டு நல்ல திருப்தியா எல்லாரும் சாப்பிடணும். ஆகவே வயிறு நிறைய சாப்பிடணும், மீதி ஆயிட்டாலும் பரவாயில்லை, குறைவு படக்கூடாது என்பது என்னோட நோக்கம். அதனாலே அப்படிப்பட்ட காரியங்களை அது செய்தபடினாலே கொஞ்சம் கால் வலி இருக்கிறது, அலைச்சல் அது அப்படியா இருந்தபடினாலே அது நேற்றுக்கு தான் அந்த பாத்திரத்தை எடுத்து கொடுக்கணும். ஆகவே பெண்ணி தான் அந்த பாத்திரத்தை கழுவணும். அதை கழுவி கொண்டு போய் அவன் போன் மேலே போன் அடிச்சுட்டே இருந்தான், புதிய பாத்திர கடைக்காரன். ஆகவே அந்த நமக்கு பாத்திரம் இல்லை, அதனால அந்த பாத்திரத்தை ஆகவே நேர்த்தான் போய் கொண்டு போய் கொடுத்து ஆகவே இன்றைக்கு தான் ஆகவே அந்த வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாம் இருந்துச்சு, அதை கழுவி பாத்திரத்தை கழுவி வச்சு ஆகவே தேவனாய் கர்த்தர் ஆகவே ஆண்டவரை பலனை ஆண்டவர் கொடுத்தார். ஆகவே இந்த நாளில் கூட அது உற்சாகமாய் நம்ம சபை காரியங்களை உற்சாகமாக நான் செய்வேன். ஆகவே நீங்களும் அதை செய்ய வேண்டும். ஆகவே நீங்களும் எடுத்து இந்த காரியங்களை செய்ய வேண்டும். ஆகவே நியூ இயர் வருகிறது. ஆகவே கிறிஸ்துமஸ் முடிய போகிறது. ஆகவே நியூ இயர் வருகிறது, புதிய ஆண்டு வருகிறது. ஆகவே சபையின் காரியங்களை பொறுப்பெடுத்து ஆகவே பெண்களாக இருக்கிற நீங்கள் ஒற்றுமையோடு ஒருமனாவியோடு ஐக்கியத்தோடு ஆகவே இந்த சபைக்கு வேண்டிய காரியங்களை நீங்கள் தான் செய்யணும். ஆகவே ஆண் நண்பர்களை ஆகவே துணைக்கு வைத்துக் கொள்ளலாம். ஆகவே பெண்ணியை துணைக்கு வைத்துக் கொள்ளலாம், ஜெபராஜை துணைக்கு வைத்துக் கொள்ளலாம், ஜார்ஜை துணைக்கு வைத்துக் கொள்ளலாம், ஒருவேளை என்னையும் துணைக்கு ஆகவே வைத்துக் கொள்ளலாம். ஆகவே தேவனாய் கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாக நம்முடைய தேவன் ஆகவே இந்த ஆண்டு ஆகவே கடைசி ஆகவே ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் இப்படிப்பட்ட காரியம் செய்தபடினாலே அவர் நாம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானம் பெறும், அடுத்த தலைமுறையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதனாலதான் ஆகவே பெண்ணை ஆசீர்வதித்து ஒருவேளை நான் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஆகவே முடியாம போயிட்டு என்ன பண்றது, அதனால அவனை தயார் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆகவே இந்த நாளில் கூட அதை சுனிலையும் தயார் பண்ணணும். அவரை சேர விட்டு வரமாட்டாரு. ஆகவே மியூசிக் வாசிக்கணும். ஆகவே புதிய வருஷத்துலயாவது அதை நாம் திங்க் பண்ணுவோம். ஆகவே மேல ஆகவே ஆராதிக்கும்படியால் அந்த நேரத்தில் சுனில கூட ஆகவே பயன்படுத்தணும். அவர் கீபோர்டு வாசிக்கணும். ஆகவே குளோரியா மற்ற பெண்களை பாட்டு பாடணும். ஆகவே நம்ம ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிக்கணும்.
ஆகவே அதெல்லாம் எனக்கு ஆசை இருக்குது, ஆண்டவர் தான் அதை நிறைவேற்றணும். ஆகவே தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அவர் நாம அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ளது, நித்திய பிதா, சமாதான பிறகு என்ன பண்ண சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, சபை மக்கள் ஆண்டவரே, விசுவாசத்தினால் நீதிமான் படைப்பான், விசுவாசம் பின்வாங்கி போவான் ஆகிய அவன் மேல் ஆத்மா பிரியமாயிராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரை மோசமான சூழ்நிலையில வெற்றி கொள்வது விசுவாசம் என்று ஆவிக்குரிய உண்மைகளை நம்ம விசுவாசிகள் நீதிக்கு வழி நடத்துவது விசுவாசம். தேவன் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிப்பதும் விசுவாசம். அவருடைய வார்த்தைகளை நம்புவதும் விசுவாசம். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது விசுவாசம். அவருடைய வாக்கு தத்தங்களின்படி வாழ்தலும் விசுவாசம் என்று பார்க்கிறோமே. ஆகவே இந்த உலகத்தின் எதிர்கால இந்த உலக தீமை நிறைந்த உலகத்தின் ஆவியை புறக்கணிப்பது விசுவாசம். பரலோகத்தின் வீட்டை வாஞ்சிப்பது விசுவாசம். சோதனைகள் துன்பங்கள் போதும் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருப்பதும் விசுவாசம். அடுத்த தலைமுறை ஆசீர்வதிப்பதும் விசுவாசம். சிற்றின்பங்களை வெறுப்பது விசுவாசம். வல்லமுள்ள நீதின் கிரிகளை செய்வது விசுவாசம். தேவனுக்காக பாடு அனுபவிப்பது விசுவாசம் என்று நான் பார்க்கிறேன். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே, விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும் ஆண்டவரை, உம்மை தேட வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய அரவணைப்பிலே காணப்பட வேண்டும் ஆண்டவரே. மனுஷரை நம்பி மோசம் போகாதபடி என் தேவனை மாத்திரம் நம்பி வாழ தேவன் அப்படிப்பட்ட கிருபை தரும்படியா செபிக்கிறோம். என் சபையின் அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் தனித்தனியா பேர்பெறார் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, அந்த ஜோசப் தாரை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் தடையை எடுத்துக்கொண்டு தேவன் மீண்டுமாக ஆராதனை கொண்டு வரும்படி தேவன் அவரை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவர் புளோரா மேடத்தை எங்கிருந்தான் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த சபை ஐக்கியத்தை கொண்டு வரும்படியா செபிக்கிறோம். தேவன் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக. பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, சுனிலை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சபைக்கு ஒத்துழைப்பு தருகிற போது பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய எதிர்காலங்களை ஆசீர்வதி, அவருடைய பாதைகளை நெய்யாய் பொழிந்தருளும் ஆண்டவர். குளோரியாவை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிற ஆண்டவரே. தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே, உற்சாகத்தோடு ஆண்டவரே, ஆண்டவரே சபைக்கு டெக்கரேஷன் பண்ணவும் ஆண்டவரே, சபையின் காரியங்களிலே ஆண்டவரை கலந்து கொள்ளவும் உற்சாகத்தை தந்ததுக்காக நாமத்துக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தேவன் அவருடைய ஆசீர்வதி, அவருடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யும்படியா செபிக்கிற. சாராவை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிற ஆண்டவரே. அமைதியோடு கூட ஆண்டவரே சபை நடத்த ஆண்டவரை உதவி செய்த ஆண்டவரே சாராவை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, பலப்படுத்தும்படியாக, நல்ல சுகத்தை தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாளில் கூட ஆண்டவரே, தேவனாய் கர்த்தர் தாமே ஆண்டவரே, தேவன் ஆசீர்வதியும் ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சபைக்கு ஊக்கத்தை ஆக்கத்தை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் தாங்க ஆண்டவரே, அடிமட்டத்திலிருந்து அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் தாங்கி வருகிற ஆண்டவர் எல்லா நிலைமைகளையும் தேவன் பார்க்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவர் ஒரு பெண்ணா இருந்த ஆண்டவரே, இந்த சபைக்கு ஆண்டவரே ஆதாரமாக தூணாக விளங்கிய ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் கைவிடாதபடி காத்து வந்த கிருபையை தேவன் நினைத்தபடியாக செபிக்கிறார். ஆசீர்வதி ஜெனிபரை அப்படியாக ஆண்டவரே, இந்த சபை குறித்து ஆண்டவர் வைராக்கியமாய் வாழ உதவி செய்ய எதிர்காலங்களை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறார். ஆண்டவரை ஜெபாவை ஆசீர்வதி ஆண்டவரே. ஆண்டவரை தேவனுக்கு என்று வைராக்கியமாய் எழும்ப ஆலயத்துக்கு எழும்ப ஆண்டவரே, இந்த தலைமுறை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன். ஜாதி ஆசீர்வதியும் ஆண்டவர், இந்த தலைமுறை ஆசீர்வதி ஆண்டவர், தேவனுக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியா செபிக்கிறார். வேண்டி ஆசீர்வதி தேவனுக்காக பிரயோஜனமான ஒரு கருவியை பயன்படுத்தும் தலைமுறை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறாண்டவரே. சபைக்கு இருந்த வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறார். இந்த நாளில் கூட தேசமாக தேவன் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, சகோதரிமார்களை ஆண்டவரை சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனுக்கு என்று வைராக்கியமா இந்த சபையை விட்டு நீங்காதபடி ஆண்டவர் சமூகத்தில் காணப்படும்படியாக ஆண்டவர் பல சபைகளிலே பல வெகுமதிகளை கொடுத்தாலும் அவைகளை வேண்டாம் என்று சொல்லி தேவன் தருகிற வெகுமதியை எனக்கு போதும் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற ஆண்டவரே, நேசமாக தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிற அவருடைய தாயார் ஆசீர்வதியும் ஆண்டவர். எங்கிருந்தாலும் இந்த நேரத்தில் அவருடைய ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிற உடல் வந்த சகோதர சகோதரிகள் ஆசீர்வதி ரட்சியம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வெகுமதிகளை நம்பி மோசம் போகாதபடி ஆண்டவரை தேவனை உண்மையா நேசித்து ஆண்டவரை தேவனால் கொடுக்கப்படுகிற வெகுமதிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள தேவன் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியா செபிக்கிறார். தரித்திரங்கள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், துன்பங்கள் மாறட்டும், விடுதலை தரும்படியா செபிக்கிறேன். சகோதரிமார்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிற ஆண்டவர். 2 சகோதரி ஆசீர்வதி, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதி, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிற கர்த்தாவே. கடை வியாபாரத்தை தேவன் ஆசீர்வதி
ஆசீர்வதிக்கும்படியா அவருடைய ஆண்டவரை மனைவி மக்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரை இந்த பட்டணத்தில் வைராக்கியத்தோடு இந்த சபைக்கு ஆண்டவரை வைராக்கியமாய் வாழ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரை காஞ்சி மாவட்டம் முழுவதும் ஆண்டவரை ஏறக்குறைய 15 பெண் அதிகாரிகள் மூலமாக அந்த பட்டணத்தை அவர்கள் ஆட்சி செய்யும் போது ஆண்டவரை வரும் காலங்களில் ஆண்டவரை இந்த சபைக்கு என்ன செய்யலாம் என்று பெண்கள் எல்லாம் கூட்டக்கூடிய ஆண்டவர் ஒன்று சேர்ந்த ஆண்டவர் சபைக்கு வேண்டிய நற்காரியங்கள் இந்த சபைக்கு வேண்டிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் பலத்தையும் ஆண்டவரை இந்த சபைக்கு வேண்டிய உதவிகளையும் ஆண்டவரை செய்யும்படியாக ஆண்டவரை பெண்கள் மத்தியிலே ஆண்டவரை ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டு ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை ஏக மனதோடு ஏக சிந்தையோடு ஆண்டவரே தாழ்வு மனப்பான்மை இல்லாதபடி உயர்வு தாழ்வு இல்லாதபடி எல்லாரும் ஆண்டவரை ஒருமனாவை ஒற்றுமையோடு ஆண்டவரை பெண்கள் இந்த ஊழியத்துக்காக பாடுபட உழைக்க ஊழியம் செய்ய அநேக ஆத்மா ஆதாயம் செய்ய ஆண்டவரை ஜெபிக்க ஆண்டவரை தேவனாய் கர்த்தர் ஆண்டவரை தேவன் எடுத்து பயன்படுத்தும்படியா பிரயோஜனப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாள் குளோரியாவை எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் பிரியாவை எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவர் நேசமாவை எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவர் அண்ட் சகோதரி எடுத்து ஆண்டவரே பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிற அண்ணாலை எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேவன் ஆண்டவரே அநேக ஆண்டவரே சபைகளுக்கு ஒரு மாதிரியா எடுத்து பயன்படுத்த இந்த சபையின் மேல் வைராக்கியம் உள்ளவர்களாக இந்த சபையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இந்த சபையின் வளர்ச்சியை குறித்து தாகம் உள்ளவர்களாக ஏக்கம் உடையவர்களாக இந்த சபையின் ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் பங்கு பெறுகிறவர்களாக உமது பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெறுகிறாய் ஆசீர்வதிக்கும்படியா வர தடைப்பட்டு நினைக்கிறோம் ஆண்டவர் வித்யாவுடைய குடும்பத்தை ரட்சி வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவர் செல்வனுடைய குடும்பத்தை ரட்சி விடுவிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வானப்பிரியாவை ஆசீர்வதி ஆண்டவர் ஆண்டவரே அவருடைய தாய் தகப்பனை ஆசீர்வதியும் உடன் பிறந்த சகோதரனை ஆசீர்வதியும் அவருடைய பாட்டியை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரை எல்லாருமே சமூக ஒப்பு கொடுக்கிறோம் இப்ப இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி ஆண்டவரே ஜோசப் சகோதரனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவர் அவரை ஆசீர்வதி ஆண்டவரே இந்த நேரம் வரைக்கும் சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவருடைய மனைவி ஆண்டவரை அவருடைய ஆண் பிள்ளை பெண் பிள்ளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தேவன் ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே ஆண்டவரே அவர்களுக்கு சகாயம் செய்யும்படியாய் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரை பாதுகாத்து சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்துவது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறார் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் செய்த சகல உபகாரங்களை பண்ணுவோம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை இப்பொழுது சதா காலம் கூடி வந்திருக்கிற யாவரோடு கூட இருப்பதாக ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.